ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைட்டிலை வச்சு எப்படி அதிக வியூஸ் வந்து கொண்டு வருது அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து உங்கள் வீடியோக்கு கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட சேனல் ரேங்கில் வந்து உட்காரும். ரேங்கில் வந்தது அப்படின்னா உங்களோட சேனலுக்கு ஏகப்பட்ட வியூஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து மறக்காமல் வந்துட்டு பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம டைட்டில் கொடுத்தே தீருவோம். ஸோ அப்படி டைட்டில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 வேர்டு தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு யூடியூப் ஆல்காரிதம் வந்து நம்மளோட வீடியோஸை எப்படி ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் கீவேர்டு வந்து உங்களோட டைட்டில் இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அது எக்ஸாக்ட் கீவேர்டு வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டியூபடி இருக்குது, விடைக்கு டூல் இருக்குது, இந்த மாதிரி டூல்களை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டான கீவேர்டு வந்து ஒன்றே இருந்தால் போதும், இல்லை அப்படின்னா 2 இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னாலே உங்களோட சேனல் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து ரேங்க் ஆகும். ரேங்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த 2-3 கீவேர்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து அதிக பேர் வந்து கொண்டு வரலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிரியேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது 3 ways to get more views, 3 tricks to get more views, 3 tips to get more views, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டாப் 3, டாப் 5 இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த 2-3 கீவேர்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கீவேர்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த 5க்குள்ளே என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு அதிக கிளிக்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவோட டைட்டில் லென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 70 லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ ப்ரௌசிங் ஃபீச்சரில் பார்க்கும்போது 60 லெட்டர்ஸ் தான் முதல்ல தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. 60 வேர்ட்ஸ்க்குள்ள வந்து உங்கள் வீடியோவே வந்துட்டு அடக்கியிருக்கீங்க அப்படிங்கிற போது உங்களோட சேனலுக்கு நிறைய வியூஸ் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.